ஒத்துமையாக இருந்த ரோஹிணிக்கும் சிந்தாமணிக்கும் இடையே பிரச்சனை வந்துருச்சு. ரோஹிணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மீனாவும் முத்துவும் நிறையா பிளான் போட்டு கெட்டப்லாம் போட்டு எப்படியோ எல்லா பிரச்சனையும் காரணமாக இருந்த அந்த ஜோசியக்கார பொம்பளை அதே மாதிரி சீதாவோட தாலியை திருடிட்டு போனவங்களும் அவங்க தானே. அவங்கள எப்படியோ பிடிச்சிடுறாரு முத்து. அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்கும் போது அவங்க ரோஹிணியோட பேரை சொல்லிடுறாங்க. ரோஹிணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சிந்தாமணி ரோஹிணியை பார்க்குறதுக்காக வருவாங்க வீட்டுக்கு. ஆனால் விஜயா போலீஸ் எல்லாரும் வந்த உடனே அப்படியே சிந்தாமணி ரோஹிணியை யாருன்னே தெரியாத மாதிரியும் அதே மாதிரி பக்கத்தில் ஏதோ வேலையாக வந்த மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ரோஹிணி அந்த பொய்யா ஜோசியம் சொல்கிறவங்கள ரோஹிணி அந்த ஜோசியம் பார்க்குறவங்கள பார்த்த உடனே இது சிந்தாமணிக்கு தெரிஞ்சவங்களாச்சுன்னு யோசிக்காங்க. விஜயா போலீஸோட இது யாருன்னு தெரியுதான்னு கேட்ட உடனே ரோஹிணியும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போலன்னு சொல்லி, ஆமா ஆண்டி, எனக்கு மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை, அதனால தான் இவங்களை பொய்யா ஜோசியம் பார்க்கறதுக்கு மனோஜோட கடைக்கு அனுப்புனேன், அடுத்தாப்புலேயும் உனக்கு ரோஹிணி கூட தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்ல வச்சேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. சரி, இதை சொல்லிட்ட, உண்மையா நீ என்னெல்லாம் பண்ணேன்னு மொத்தமாக சொல்லு, என்ன பாதி பாதியாக சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தானே மனோஜோட அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பொய்யா சொல்லியிருக்க, அதே மாதிரி சீதாவோட தாலியை கூட திருட சொல்லியிருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானேன்னு சொல்லவும் ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டி, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ரோஹிணி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு புரியுது இதெல்லாம் செஞ்சது சிந்தாமணி. ஏன்னா சிந்தாமணியோட ஃப்ரெண்டு தானே அந்த ஜோசியம் பார்க்குறவங்க. அதனால் சிந்தாமணிக்கிட்ட ரோஹிணி கோவமாக பேசுகிறாங்க. சிந்தாமணியும் தனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கவும் ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே கழுத்தை பிடிச்சி நெரிக்க வராங்க. அப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ரோஹிணியை. ரோஹிணியும் எவ்வளோ சொல்லி பார்க்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு. விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, நான் கூட பயந்துட்டே இருந்தேன், அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்தோன்னு, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், ஆச்சா என்னை இப்படி பயன்படுத்திட்டான்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க மீனா கிட்டே, எனக்கு இருக்கிறதே 1008 பிரச்சனை, இதில் உங்களை வேற விட்டு வெளில அனுப்பணும் நான் பார்ப்பேனான்னு சொல்லவும் மீனாவுக்கும் தோணுது ரோஹிணி இதை பண்ணலை அப்படின்னு. விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னவோ அந்த சிந்தாமணி மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவங்களுக்கு தான் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லவும் விஜயாவும் அப்படிலாம் இல்லை, அவங்கள எதுக்கு நீ இதில் இழுக்கிற? அப்புறமா விஜயாவே யோசனை பண்ணி பார்க்காங்க, ஒருவேளை சிந்தாமணி தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஏன்னா முதல்ல இருந்தே அந்த ஜோசியக்கார பொம்பளைய நமக்கு அறிமுகப்படுத்தினதே சிந்தாமணி தான். அதே மாதிரி மீனாவை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தானோ? ஆனாலும் அவங்கள நான் ஒரு ஃப்ரெண்டாக தானே நினச்சேன், அவங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா, என்னோட உணர்வுகளோட விளையாடி இருப்பாங்களான்னு சொல்லி யோசனை பண்ணுற மாதிரி இந்த எபிசோட் முடியுது.